நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நமக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு கீழே யூனிட் 6ன்னு ஒன்று இருக்கும். ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு யூனிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த யூனிட்டுக்கு கீழே கவர் ஆகிற மாதிரி 12ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான தகவல்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப், அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்கலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஏதாவது வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வீடியோவை போட்டு விட்டுருங்க. ஸோ நான் சொல்கிறத ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வேலைக்கு போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா, இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது கேட்க வேணாம். மற்றபடி பஸ்ஸில், ட்ரெயின்லலாம் போகும்போது இந்த வீடியோவை போட்டு விட்டுருங்க. நீங்கள் ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகிடும். இதுக்காக நீங்கள் தனியாக உட்காந்து ரிவிஷன் பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட் இதை கேட்டுக்கிட்டிங்கன்னா போதும், ரிவிஷன் பார்த்த மாதிரி ஆகிடும். ஸோ அதே மாதிரி நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் இப்போ இதை கிளாஸ் மாதிரி எடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு பாயிண்ட்ஸாக தான் சொல்ல போகிறேன். முழுக்க இதை நீங்கள் ரிவிஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பாருங்கள், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இதை தமிழில் சென்னை வாசிகள் சங்கம், இல்லைனா சென்னை சுதேசி சங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 பிப்ரவரி 1852. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அல்லது சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட நாள் 26 பிப்ரவரி 1852. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26 பிப்ரவரினா 2வது மாதம். அப்போ 26 × 2 போட்டிங்கன்னா 52 வந்துடும். சரியா? சும்மா சின்னதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமில் உங்களுக்கு அதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஸ்ட்ரைக்காக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தொடங்கப்பட்ட நாள் 26 பிப்ரவரி 1852. 26 × 2 52 அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த அமைப்போட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆட்சி எங்களுக்கு வேணாம், அதுக்கு பதிலாக இங்கிலாந்து எங்களை நேரடியாக ஆட்சி பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஏன்னா இவங்க எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்லாம் கேட்கல. இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்லாம் கேட்கல. அவங்க கேட்குறது என்னன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குது இல்லையா, அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இருக்குது இல்லையா, அந்த கம்பெனியோட ஆட்சி எங்களுக்கு வேணும், அதுக்கு பதிலாக இங்கிலாந்து எங்களை நேரடியாக ஆட்சி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1858 வரைக்குமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கிலாந்து நேரடியாக அவங்களுடைய கண்ட்ரோல் கீழே நம்மளை கொண்டு போவாங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை உருவாக்குனதில் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஜிலு லட்சுமி நரசு. சில புத்தகத்தில் கஜிலா லட்சுமி நரசு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த லட்சுமி நரசுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை உருவாக்குனதில் முக்கிய பங்கு வகித்தவர் கஜிலு லட்சுமி நரசு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அதாவது சென்னை வாசிகள் சங்கம், டிசம்பர் 1852 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் டிசம்பர் 1852 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுக்குறாங்க. அதில் என்னென்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜமீன்தாரி ரைத்துவாரி முறையெல்லாம் தயவு செஞ்சு தூக்கிடுங்க, அதுக்கு பதிலாக முன்னாடி இருந்த பண்டைய கிராம முறையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அந்த ஜமீன்தாரி ரைத்துவாரி முறையால் ஏழை விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அதனால் அந்த முறை எங்களுக்கு வேணாம், அதுக்கு பதிலாக பண்டைய கிராம முறையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரியே நீதித்துறை ரொம்ப சிக்கல் நிறைந்ததாகவும் குறைபாடுகள் நிறைந்ததாகவும் ரொம்ப தாமதமிக்கதாகவும் இருக்குது. நாங்கள் நீதி வேண்டி நீதிமன்றத்துக்கு போனால் ரொம்ப தாமதமாகுது அப்படின்னு இவங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதுக்கு இவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதிகளுக்கு அந்தந்த வட்டார மொழிகள் தெரியலை அப்படிங்கிறத இவங்க ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் ஃபுல்லாக வெள்ளைக்காரங்களாக தான் இருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நீதிபதி, வெள்ளைக்கார நீதிபதி இருக்காருன்னா அவருக்கு தமிழ் தெரியாது. ஸோ தமிழ் தெரியாமல் இங்கே இருக்கிற தமிழ் பேசக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை அவர் புரிஞ்சிக்க முடியாது இல்லையா? ஸோ இவங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான காரணங்களால தான் நீதித்துறை ரொம்ப தாமதமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரியே மானிய உதவிங்கிற பேரில் வெள்ளைக்காரன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னா,
இந்த கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, கல்வி நிறுவனங்கள்ங்கிற பேர்ல கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் நிறைய செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல நிறைய நிதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. ஸோ இவங்களுடைய இந்த பெட்டிஷனை மார்ச் 1853ல் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ டிசம்பர் 1852ல் இந்த சென்னை வாசிகள் சங்கம் கொடுத்த பெட்டிஷனை மார்ச் 1853ல் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹெச்டி செய்மூருங்கிறவரை அதே 1853ல் இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி சென்னை மாகாணத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு. ஸோ இதில் இவங்க சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள்லாம் உண்மையான்னு போய் பார்த்துட்டு வாங்கன்ட்டு ஹெச்டி செய்மூர் அப்படிங்கிறவரை 1853ல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. ஸோ ஹெச்டி செய்மூர் இந்தியா வந்த ஆண்டு 1853. இந்த ஹெச்டி செய்மூருங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரீஃபார்ம் சொசைட்டி, அதாவது இந்திய சீர்திருத்த கழகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதோட தலைவர் தான் இந்த ஹெச்டி செய்மூருங்கிறது. ஸோ இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் ஹெச்டி செய்மூர். ஸோ இந்த மாதிரி இந்த பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்த பெட்டிஷனை பற்றி பேசினது, அதுக்கப்புறம் ஹெச்டி செய்மூரை இங்கே அனுப்பிச்சி விட்டது, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சென்னை வாசிகள் சங்கத்தை சேர்ந்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது, இந்த கம்பெனியோட ஆட்சி வந்து முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஏன்னா 1853ல் பட்டய சட்டம் அப்படின்னு ஒன்று இங்கிலாந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியா வந்து தொடர்ந்து ஆட்சி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ 1853 பட்டய சட்டம் இந்தியாவை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தொடர்ந்து ஆட்சி செய்யலாம் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை கொடுத்துருது. ஸோ ஆனால் இந்த சென்னை வாசிகள் சங்கம் விடுற மாதிரி இல்லை. திரும்பவும் செகண்ட் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெட்டிஷன் அனுப்புவாங்க. இந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 14,000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆட்சி வேணும், ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஆட்சி வேணாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு 14,000 பேர்கிட்ட சைன் வாங்கி அதை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1866ல் வந்து இந்த லட்சுமி நரசு வந்து இறந்துருவார். இந்த அமைப்பு உருவாக முக்கிய காரணமாக இருந்த லட்சுமி நரசு 1866ல் இறந்துடுறாரு. ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமே இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் பலவீனமாயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1881ல் இந்த அமைப்பு வந்து மொத்தமாக இல்லாமலே போயிடுது. ஸோ இந்த சென்னை வாசிகள் சங்கத்துடைய முக்கியமான ஒரு குறைபாடு என்ன, ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சென்னைக்குள்ளே மட்டும்தான் செயல்பட்டாங்க. இப்போ நீங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக கிளைகள் இருந்தது. ஆனால் இந்த சென்னை வாசிகள் சங்கம்ங்கிறது சென்னைக்குள்ளே மட்டும்தான் இருந்தது. அதே மாதிரி இந்த சென்னை வாசிகள் சங்கத்தில் உறுப்பினர்களாக இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெரிய செல்வந்தர்கள், அதுக்கப்புறம் நில உடைமையாளர்கள், இவங்க தான் வந்து இதில் உறுப்பினர்களாக இருந்தாங்க. ஒரு பாமர மக்களுக்கு வந்து அதில் இடம் இல்லாமல் போயிடுது. ஸோ அப்போ சமூகத்தோட அனைத்து பிரிவினரையும் கொண்டு வந்து பிரதிநிதித்துவப்படுத்தணும் அப்படிங்கிற ஐடியாலாம் இல்லாமல் ஜஸ்ட் செல்வந்தர்கள், நில உடைமையாளர்கள் இவங்க மட்டும்தான் அதில் மெம்பர்ஸாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து இந்த சென்னை வாசிகள் சங்கம் வந்து சீர்திருத்தம்னு எடுத்துக்கிட்டோன்னா பெருசாக எதுவும் பண்ணலை. அவங்க பெரிய அளவில் அவங்களால எந்த மாற்றமும் நடக்கலை. பட் இருந்தாலும் இந்தியர்களுடைய கருத்தை வெள்ளைக்காரன்ட்ட எடுத்து சொல்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட ஆரம்பகால அமைப்புகளில் இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த அமைப்பு பற்றி ஒரு சின்ன தகவல் ஒன்று 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும். டார்ச்சர் ஆக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த டார்ச்சர் ஆக்டை ஒழிக்கிறதுக்கு இவங்க வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்திருப்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம 10th பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், மெட்ராஸ் மகாஜன சபா, அதாவது சென்னை மகாஜன சங்கம் அப்படின்னு தமிழில் கொடுத்துருப்பாங்க. இந்த சென்னை மகாஜன சங்கம் தொடங்கப்பட்டது 16 மே 1884. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. மெட்ராஸ் மகாஜன சங்கம், சென்னை மகாஜன சங்கம் உருவாக்கப்பட்ட நாள் 16 மே 1884. சென்னை மகாஜன சங்கம் உருவாக்கப்பட்ட நாள் 16 மே 1884. ஸோ இதில் இருந்த முக்கிய தலைவர்கள், அதாவது இந்த அமைப்பு உருவாக காரணமாக இருந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, அனந்தாச்சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி. ஸோ இந்த சென்னை மகாஜன சங்கம் உருவாக முக்கிய காரணமாக இருந்தவங்க ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, அனந்தாச்சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி. ஸோ அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம்.
ஸோ ஃபஸ்ட்டு சுதேசி இயக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 வங்க பிரிவினைன்னு ஒரு நிகழ்வு நடக்கும். அது என்னன்னு நம்ம டீப்பாக போக வேணாம், ஏன்னா நம்ம பார்க்குறது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. ஸோ அதனால் அதுக்குள்ளே டீப்பாக போக வேணாம். 1905 வங்க பிரிவினை அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வை எதிர்த்து உருவானது தான் சுதேசி இயக்கம்ங்கிறது. இந்த சுதேசி இயக்கம் ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நடக்கும், தமிழ்நாட்டிலையும் நடக்கும். அதுலேயும் தமிழ்நாட்டில் நடந்த சுதேசி இயக்கத்தில் திருநெல்வேலி பகுதியில் நடந்த அந்த சுதேசி இயக்கத்துக்கு தான் ஒரு பெரிய கவனமும் ஆதரவும் கிடைக்கும். அது காரணம் என்னன்னா, திருநெல்வேலியில் வஉசி இருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சுதேசி இயக்க காலகட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு பிரிஞ்சு கிடக்கும். ஓவராலாக இந்தியா ஃபுல்லாகவே இந்த பிரிவினை இருக்கும். இந்தியா ஃபுல்லாகவே அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு பிரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டிலையும் அந்த பிரிவினை இருக்குது. அதே மாதிரி இந்த சுதேசி இயக்க காலகட்டத்தில் நடந்த ஒரு முக்கிய மாற்றம்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தேசிய தலைவர்கள், காங்கிரஸில் இருந்த தேசிய தலைவர்கள் வந்து இங்கிலீஷில் தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பொதுமக்கள்கிட்ட பேசும்போது இங்கிலீஷில் பேசுவாங்க. ஏதாவது ஒரு மீட்டிங்லாம் போடுவாங்க இல்லையா, பொதுக்கூட்டங்கள் மூலமாக மக்கள்கிட்ட பேசும்போது இங்கிலீஷில் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சுதேசி இயக்க காலகட்டத்தில் தான் அது மாறி வட்டார மொழியில எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது மூலமாக என்ன ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி அந்தந்த வட்டார மொழிகளில் தேசிய தலைவர்கள் பேசுகிறதுனால மக்களுக்கு வந்து அந்த கருத்துக்கள் ஈஸியாக போய் சேருது. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது ஈஸியாக மக்களை போய் ரீச் பண்ணுது. உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட ஒருத்தவங்க தமிழில் பேசுகிறதுக்கும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? தமிழில் பேசினா நமக்கு ஈஸியாக புரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் தேசிய தலைவர்கள் பேசுகிற விஷயங்கள் ஈஸியாக மக்களை போய் ரீச் ஆகுது. அதனால் நிறைய மக்கள் வந்து இந்த சுதேசி இயக்கத்தில் கலந்துக்கிறாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சுதேசி கூட்டங்கள் வந்து சென்னை மெரினா கடற்கரையில் தான் அதிகமாக நடக்கும். அதே மாதிரி இன்னொரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூர் மார்க்கிங். ஸோ சுதேசி கூட்டங்கள் முக்கியமாக நடந்த 2 இடங்கள், ஒன்று மெரினா, இன்னொன்று மூர் மார்க்கிங். சுதேசி கூட்டங்கள் அதிகமாக நடந்த 2 முக்கிய இடங்கள், ஒன்று மெரினா, இன்னொன்று மூர் மார்க்கிங். ஸோ அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இது. பிபின் சந்திரபால் சென்னை வந்த ஆண்டு 1907. பிபின் சந்திரபால் சென்னை வந்த ஆண்டு 1907. பிபின் சந்திரபால் சென்னைக்கு வருகை புரிந்த ஆண்டு 1907. இந்த பிபின் சந்திரபாலுங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தீவிர தேசியவாத தலைவர்களில் ஒருவர். ஸோ இவர் 1907 சென்னைக்கு வந்து இந்த சுதேசி இயக்கத்தை பற்றி பேசுகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, கூற்று காரணம் டைப்பில் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்கலாம். 1906 தமிழ்நாட்டில் நடந்த சுதேசி இயக்கம் தேசத்தின் கவனத்தை பெற்றது. இதுக்கான காரணம் என்னன்னா, வஉசி வந்து சுதேசி கப்பல் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ வஉசி ஸ்டார்ட் பண்ண அந்த சுதேசி கப்பல் கம்பெனியால் தமிழ்நாட்டில் நடந்த சுதேசி இயக்கம் வந்து அகில இந்திய அளவில் வந்து எல்லாருடைய கவனத்தையும் பெறுது. ஏன்னா இந்தியாவோட மற்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம்ங்கிறது மெழுகுவர்த்தி செய்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் வஉசி தான் தைரியமாக என்ன பண்ணுறாருன்னா, வெள்ளைக்காரனை எதிர்த்து இவர் தனியாக வந்து ஒரு கப்பல் கம்பெனியவே உருவாக்குறாரு. எப்போ உருவாக்குறாருன்னா 1906. ஸோ அது மூலமாக தமிழ்நாட்டில் நடந்த சுதேசி இயக்கத்துக்கு அகில இந்திய அளவில் ஒரு கவனம் கிடைக்குது. ஸோ அடுத்து பாருங்க, 1906 வஉசி என்ன பண்ணுறாருன்னா சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, அதாவது சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி அப்படின்னு ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, அதாவது கூட்டு பங்கு நிறுவனம். கூட்டு பங்கு நிறுவனம்னா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டோட்டலாக 10 லட்சம் தேவைப்பட்டுச்சு. இந்த 10 லட்சத்தையும் ஒரே ஆள் கொடுக்காம அது 40,000 ஷேராக பிரிச்சிடுறாங்க. ஷேராக பிரித்து ஒவ்வொரு ஆளும் 25 ரூபா போடுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து கூட்டு பங்கு நிறுவனங்கிறது. ஸோ இதையே கூட கொஸ்டினாக கேட்கலாம். வஉசி சுதேசி கப்பல் கழகத்தை உருவாக்குறதுக்கு மொத்தம் எவ்வளோ தேவைப்பட்டுச்சுன்னா 10 லட்சம் தேவைப்பட்டுச்சு. அதை 40,000 ஷேராக பிரிச்சுக்கிறாங்க. ஒரு ஷேர் 25 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. சரியா? 10 லட்சம் 40,000 ஷேரு, ஒரு ஷேர் 25 ரூபா. ஸோ இந்த ஷேரெல்லாம் அவங்க யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இலங்கையை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிற ஆசிய நாடுகளை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் ஐரோப்பியர்களுக்கு கொடுக்கல. ஓகேவா? இந்தியர்களுக்கு கொடுக்குறாங்க, ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க, மற்ற ஆசிய நாடுகளை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் ஐரோப்பியர்களுக்கு கொடுக்கல. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்து இந்த வஉசி வாங்கின இந்த 2 கப்பலுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் காலியா அண்ட் எஸ்எஸ் லாவோ.
சுதேசி கப்பல் நிறுவனம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதை ரன் பண்ணுறதுக்கு கப்பல் வேணும் இல்லையா? அதனால் 2 கப்பல் வாங்குறாரு. இந்த 2 கப்பலுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் காலியா அண்ட் எஸ்எஸ் லாகோ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுதேசி கப்பல் நிறுவனத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஆதரவு கிடைக்குது. ஸோ அப்போது ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. இந்த வெற்றியை பற்றி திலகர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கேசரி மராட்டாங்கிற பத்திரிகைகளில் எழுதுறாரு. ஸோ இதுவும் கேட்கப்படலாம். ஓகேவா? சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து திலகர் கேசரி மற்றும் மராட்டா பத்திரிகைகள் எழுதினார். இந்த 2மே வந்து திலகர் நடத்தின பத்திரிகைகள். சரியா? ஸோ அடுத்து அதே மாதிரி அரவிந்த் கோஷ் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த ஷேரெல்லாம் விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். இப்போ அந்த 40,000 ஷேர் பார்த்தோம் இல்லையா? அந்த ஷேரெல்லாம் விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணவர் அரவிந்த் கோஷ். ஸோ சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பங்குகளை விற்பதற்கு உதவியாக இருந்தவர் அரவிந்த் கோஷ். அதே மாதிரி இதில் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது முக்கிய பங்குதாரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டித்துரை, ஹாஜி பக்கீர் முகமது. ஸோ அந்த சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய பங்குதாரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டித்துரை, ஹாஜி பக்கீர் முகமது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்த வஉசி என்ன பண்ணுவார்னா 1907 இந்த சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துப்பார். ஸோ அந்த மாநாட்டில் தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு 2ஆக உடையும். ஸோ அந்த மாநாட்டில் வஉசியும் கலந்துருப்பார். அவர் ரிட்டர்ன் வரும்போது நம்ம சென்னை மாகாணத்துலேயும் இதே மாதிரி ஒரு அரசியலமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே வராரு. பட் அந்த மாதிரி ஒரு அரசியலமைப்பை உருவாக்கணும்னா நமக்கு வந்து ஒரு நல்ல பேச்சாளர் வேணும் அப்படின்ட்டு அவருக்கு தோணுது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா வந்து ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்கார். இந்த காலகட்டத்தில் அவர் இந்த சுதேசி இயக்கம் பற்றின அந்த கருத்துக்களெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருப்பார். நல்ல பேச்சாளராக இருப்பார். ஸோ அப்போ வஉசி என்ன பண்ணுறாருன்னா சுப்பிரமணிய சிவாவோட சேர்ந்து தமிழ்நாட்டில் 1907 பிப்ரவரி மார்ச் மாதத்தில் என்ன பண்ணுறாருன்னா ரெகுலராக வந்து தூத்துக்குடி கடற்கரையில் ரெகுலராக வந்து பொதுக்கூட்டங்களில் 2 பேரும் பேசுகிறாங்க. பேசி சுதேசி இயக்கத்தை பற்றின அந்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துகிறாங்க. ரைட்டாக 1907 பிப்ரவரி மார்ச் காலகட்டத்தில் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் தூத்துக்குடி கடற்கரையில் டெய்லி பேசுகிறாங்க. ஓகேவா? 1907 பிப்ரவரி மார்ச் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் தூத்துக்குடி கடற்கரையில் டெய்லி பொதுக்கூட்டங்களில் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1908 தூத்துக்குடியில் இந்த கோரல் மில், அதாவது கோரல் நூற்பாலை தொழிற்சாலைன்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கும், வேலை நேரம் அதிகமாக இருக்கும், அடிப்படை வசதிகள்லாம் எதுவும் இருக்காது. ஸோ அப்போ ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அந்த தொழிலாளர்கள் இருப்பாங்க. இந்த விஷயம் வந்து வஉசிக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் தெரிய வருது. அப்போ இவங்க 2 பேரும் அங்கே போயிட்டு அந்த தொழிலாளர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நடத்தி இவங்க என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுங்க, ஏன்னா நீங்கள் வேலை நிறுத்தம் பண்ணாதான் முதலாளிகள் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த வேலை நிறுத்தம் நடந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1908. ஸோ தூத்துக்குடி இல்லைன்னா சில நேரத்தில் திருநெல்வேலின்னு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ திருநெல்வேலி அல்லது தூத்துக்குடி கோரல் நூற்பாலை தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1908. ஸோ இந்த வேலை நிறுத்தத்துக்கு வந்து தேசிய பத்திரிகைகள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அதாவது தொழிலாளர்கள் நடத்தின இந்த வேலை நிறுத்தத்துக்கு தேசிய பத்திரிகைகள் ஆதரவு கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு முதலாளிகளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஏன்னா அந்த தொழிற்சாலை மூலமாக வெள்ளைக்காரனுக்கும் ஒரு பெனிஃபிட் கிடச்சிக்கிட்டு இருந்தது. அதுக்குள்ளே நாம் போக வேணாம், ஜஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். அந்த தொழிற்சாலை மூலமாக வெள்ளைக்காரனுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆதாயம் கிடைச்சிது. அதனால் வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான்னா அந்த ஆலையை நடத்தின முதலாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறான். ஓகேவா? ஸோ அப்போ அந்த போராட்டத்தை எப்படியாவது ஒடுக்கணும், தொழிலாளர்களுடைய அந்த போராட்டத்தை எப்படியாவது ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வஉசி, சுப்பிரமணிய சிவா இந்த மாதிரியான தலைவர்கள் யாரும் தூத்துக்குடிக்குள்ளே வரக்கூடாது, பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தடை உத்தரவு போடுறாங்க. பட் அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறிடும். ஏன்னா போராட்டம் அந்த அளவுக்கு தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே அதை கொண்டு போக வேணாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தொழிலாளர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் ஏற்றுப்பாங்க. ஸோ தொழிலாளர்களுடைய இந்த வெற்றி, கோரல் நூற்பாலை தொழிலாளர்களுடைய இந்த வெற்றி பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் இருந்து தீவிர தேசியவாதிகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. ஸோ அப்போ வங்காள செய்தித்தாள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாழ்த்துறை இது சம்பந்தமாக வந்தது. குறிப்பாக அரவிந்த் கோஷ் வந்து வந்தே மாதரம் அப்படின்னு ஒரு இதழ் நடத்திக்கிட்டு இருக்காரு.
அரவிந்த் கோஷ் வந்தே மாதரம்னு ஒரு இதழ் நடத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த இதழில் என்ன எழுதுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோரல் நூற்பாலை தொழிலாளர்களுடைய இந்த வெற்றி வந்து கற்றறிந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்கியுள்ளது. அதுவே சுயராஜ்யத்திற்காக எடுத்து வைக்கப்பட்ட முதல் அடி. இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி அப்படின்ட்டு அரவிந்த் கோஷ் அவருடைய வந்தே மாதரம் இதழில் எழுதியிருப்பாரு. இதில் இந்த கடைசி லைன் ரொம்ப முக்கியம். இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொன்னது அரவிந்த் கோஷ். எதுக்காக சொல்றாருன்னா, கோரல் நூற்பாலை தொழிலாளர்களுடைய வெற்றியை பற்றி சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்றாரு. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம். ஜி சுப்பிரமணியம் ஏன் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பத்திரிகை அதாவது நியூஸ் பேப்பரை பயன்படுத்தி தேசியவாத கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததில் ரொம்ப முக்கியமானவர் ஜி சுப்பிரமணியம். ஸோ செய்தித்தாள்களை பயன்படுத்தி தேசியவாத கருத்துக்கள், இந்திய விடுதலை பற்றிய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததில் ரொம்ப முக்கியமானவர் ஜி சுப்பிரமணியம். ஜி சுப்பிரமணியம் பார்த்தீங்கன்னா 2 நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஒன்று வந்து தி ஹிந்து, இன்னொன்று வந்து சுதேசமித்திரன். இதில் தி ஹிந்துங்கிறது வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹிந்து வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அதே மாதிரி சுதேசமித்திரன் பார்த்தீங்கன்னா தமிழ் நியூஸ் பேப்பர். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த சுதேசமித்திரன் தான் தமிழில் வந்த முதல் நாளிதழ். தமிழில் வெளிவந்த முதல் நாளிதழ் சுதேசமித்திரன். தமிழில் வெளிவந்த முதல் நாளிதழ் சுதேசமித்திரன். யார் வந்து இதோட நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம். ஸோ ஜி சுப்பிரமணியம் அவர் மட்டும் தனியாக பண்ணியிருக்க மாட்டார், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார் ஜி சுப்பிரமணியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வஉசி தூத்துக்குடியில் இந்த ரெகுலராக மீட்டிங்கில் பேசினார்னு பார்த்தோம் இல்லையா, வஉசி சுப்பிரமணிய சிவாவும் 1907 பிப்ரவரி மார்ச்சில் தூத்துக்குடி கடற்கரையில் ரெகுலராக பொதுக்கூட்டங்களில் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பற்றின செய்திகளை வந்து இவர் ரெகுலராக வந்து இவருடைய நியூஸ் பேப்பரில் வெளியிட்டு இருந்தார். அதே மாதிரி 1906 பர்சாலுங்கிற இடத்துல வந்து ஒரு காங்கிரஸ் மாநாடு ஒன்று நடக்கும். அங்கே வந்து ஆங்கிலேயர்கள் வந்து சில விரும்பத்தகாத நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க. ஸோ அதை வந்து விமர்சனம் பண்ணி ஒரு சின்ன புக்கு ஒன்று ஜி சுப்பிரமணியம் எழுதியிருப்பார். ஸோ வெள்ளைக்காரன் என்ன பண்ணனா அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை, ரொம்ப டீப்பாக நம்ம போக வேணாம். ஜஸ்ட் 1906 பர்சாலில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடந்தது. ஸோ அந்த மாநாட்டில் வந்து வெள்ளைக்காரன் வந்து கொஞ்சம் விரும்பத்தகாத நடவடிக்கைகளை செய்வாங்க. அந்த நடவடிக்கைகளை விமர்சித்து நம்ம ஜி சுப்பிரமணியம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புத்தகம் ஒன்று வெளியிடுறாரு. ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மனிதர் நம்ம பாரதியார் அவர்கள். ஸோ பாரதியாரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி சுப்பிரமணியம் ஸ்டார்ட் பண்ண அந்த சுதேசமித்திரன் பத்திரிகை இருக்கு இல்லையா, அந்த பத்திரிகையோட துணை ஆசிரியராக பாரதியார் 1904 ஜாயின் பண்ணுறாரு. ஸோ சுதேசமித்திரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பாரதியார் ஜாயின் பண்ணது 1904. சுதேசமித்திரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பாரதியார் ஜாயின் பண்ணது 1904. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தினிங்கிற மாத இதழோட ஆசிரியராகவும் இவர் இருக்காரு, இந்தியாங்கிற வார இதழோட ஆசிரியராகவும் இவர் இருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போ பாரதியார் சம்பந்தமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது 3 பத்திரிகைகள். ஒன்று சுதேசமித்திரனில் துணை ஆசிரியராக இருக்கார், 1904 ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சக்கரவர்த்தினிங்கிற மாத இதழுடைய ஆசிரியராக இருக்கார். அதுக்கப்புறம் இந்தியாங்கிற வார இதழுடைய ஆசிரியராக இருக்கார். இதில் சக்கரவர்த்தினி பார்த்தீங்கன்னா பெண்கள் மேம்பாடு பற்றின ஒரு இதழ், பெண்கள் மேம்பாடு பற்றி பேசுகிற ஒரு இதழ். இந்தியா பத்திரிகை பார்த்தீங்கன்னா இந்த தீவிர தேசியவாதிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க சம்பந்தமான செய்திகளை வெளியிடுற ஒரு பத்திரிகை. ஸோ தீவிர தேசியவாதிகளுடைய குரல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்தியா பத்திரிகையை தீவிர தேசியவாதிகளின் குரல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பாரதியாருடைய வாழ்க்கையில் நடந்த 2 முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1905 நிவேதிதா அப்படிங்கிறவங்கள பாரதியார் போயிட்டு மீட் பண்ணுவார். இந்த நிவேதிதா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அயர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி, விவேகானந்தருடைய சீடராக இருந்தவங்க. ஸோ இவங்கள 1905 பாரதியார் மீட் பண்ணுவார். ஸோ இவங்களை வந்து அவர் வந்து தன்னுடைய குருவாக ஏற்றுப்பார். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் தான் இது. 1905 பாரதியார் நிவேதிதாவை மீட் பண்ணுறாரு. ஸோ நிவேதிதாவை வந்து தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிறாரு. அவங்கள குருமணி, அதாவது ஆசிரியர் அப்படின்னு தான் அவர் கூப்பிடுவார். அடுத்து 2வது முக்கிய நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1907 இந்த சூரத் மாநாட்டில் காங்கிரஸ் வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள் வந்து 2ஆக பிரியும்.
இப்போ பாரதியார் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் பக்கம் போயிடுவார். ஸோ இந்த 1907 அந்த சூரத் மாநாட்டுக்கு அப்புறம் திலகர் மேலே, பாலகங்காதர திலகர் மேலே பாரதியாருக்கு இருந்த இந்த ஆர்வமும் பற்றும் இன்னும் அதிகமாகுது. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டுக்கு அப்புறம் திலகர் மேலே பாரதியாருக்கு இருந்த அந்த ஆர்வமும் பற்றும் இன்னும் அதிகமாகுது. திலகர் எழுதின டெனட்ஸ் ஆஃப் த நியூ பார்ட்டி அப்படிங்கிற நூலை பாரதியார் தமிழில் மொழிபெயர்க்கிறார். ஸோ திலகரின் டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டிங்கிற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் பாரதியார். திலகரின் டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டிங்கிற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் பாரதியார். அடுத்து 1907 சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிரவாதிகள் குறித்த அப்படிங்கிற ஒரு சின்ன புத்தகத்தை வெளியிடுவாங்க. ஸோ 1907 சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிரவாதிகள் குறித்த அப்படின்னு ஒரு சின்ன புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வஉசி சுப்பிரமணிய சிவா கைது செய்யப்படுறது, ஸோ அவங்களுக்கு அந்த சிறை தண்டனை கிடைச்சதை பற்றிலாம் பார்க்கலாம். 1908 மார்ச் 9 பிபின் சந்திரபால் வந்து விடுதலை செய்யப்படுவாங்க. ஸோ இந்த டேட் வந்து புக்கில் தப்பாக இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துங்க. 1909ன்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1908 மார்ச் 9 பிபின் சந்திரபால் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் செய்யப்படுவார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வந்து அவருக்கு சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்காக அந்த சிறை தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு 6 மாத கால சிறை தண்டனை முடிஞ்சு 1908 மார்ச் 9 பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்படுறாரு. ஸோ ரொம்ப முக்கியமான டேட், நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டேட்டை தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திருநெல்வேலியில் இருக்கிற தலைவர்கள் வந்து சுதேசி தினமாக கொண்டாடணும், அதாவது சுயராஜ்ய நாளாக கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஓகேவா? 1908 மார்ச் 9 பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டனால சுதேசி தினம், அதாவது சுயராஜ்ய தினமாக கொண்டாடணும்னு திருநெல்வேலியில் இருந்த தலைவர்கள் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் அரசு வந்து அதுக்கு ஒத்துக்கலை. நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரன் மறுத்துடுறான். ஆனால் அந்த தடையையும் மீறி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது வஉசி, சுப்பிரமணிய சிவா, அதுக்கப்புறம் பத்மநாப ஐயங்கார் அப்படின்ட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதையும் மீறி இந்த சுயராஜ்ய தின கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ அதனால் 1908 மார்ச் 12 கைது செய்யப்படுறாங்க. தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 1908 மார்ச் 12 கைது செய்யப்படுறாங்க. ஸோ வஉசி சுப்பிரமணிய சிவா கைது செய்யப்பட்டது 1908 மார்ச் 12. வஉசி சுப்பிரமணிய சிவா கைது செய்யப்பட்டது 1908 மார்ச் 12 தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருபெரும் தலைவர்கள் கைது செய்யப்பட்டதுனால மக்களுக்கு வந்து கோபம் வந்துடுது. இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வன்முறையில் ஈடுபடுறாங்க, கடையடைப்பு செய்கிறாங்க. திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா இந்த முனிசிபல் பில்டிங்கு, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் தீ வச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நூற்பாலை தொழிலாளர்களும் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த நூற்பாலை தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது வஉசி சுப்பிரமணிய சிவாவும் போயிட்டு சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு நாம சப்போர்ட் பண்ணோம், நமக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நாம சப்போர்ட் பண்ணணுன்ட்டு நூற்பாலை தொழிலாளர்களும் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ இந்த போராட்டத்தை அடக்கிறதுக்காக காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அதில் ஒரு 4 பேர் இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1908 ஜூலை 7 வஉசிக்கு சுப்பிரமணிய சிவாவையும் சிறையில் அடைச்சிடுறாங்க. 1908 ஜூலை 7 வஉசியும் சுப்பிரமணிய சிவாவையும் சிறையில் அடைச்சிடுறாங்க. சுப்பிரமணிய சிவாவுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் நாடு கடத்துதல் தண்டனை கிடைக்குது. சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 வருஷம் நாடு கடத்துதல் தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசுக்கு எதிராக நீங்கள் பேசியிருக்கீங்க, அரசுக்கு எதிராக நீங்கள் மக்களை தூண்டிவிடும் விதமாக பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 வருஷம், அரசுக்கு எதிரானா வெள்ளைக்காரனுக்கு எதிராக, ஓகேவா? ஸோ வெள்ளைக்காரனுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுற விதமாக வந்து சுப்பிரமணிய சிவா பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷம் வந்து அவருக்கு நாடு கடத்தல் தண்டனை கொடுத்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வஉசியோட நிலைமை தான் வந்து ரொம்ப மோசமான நிலைமை. இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. அப்போ எப்படி இவங்க அதெல்லாம் சமாளித்தாங்கன்னு தெரியல. வஉசிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய சிவாவுக்கு வந்து நீங்கள் உடந்தையாக இருந்தீங்க, அவருடைய செயல்களுக்கு நீங்கள் உடந்தையாக இருந்ததால் உங்களுக்கு 20 வருஷம் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அவர் அந்த குற்றத்தை செஞ்சவருக்கே 10 வருஷம் தான் நாடு கடத்தல் தண்டனை. ஆனால் உடந்தையாக இருந்தாருன்னு சொல்லிட்டு வஉசிக்கு வந்து 20 வருஷம் வந்து ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு 20 வருஷம் ஆயுள் தண்டனை. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த பேச்சுக்காக. ஸோ அவருடைய சொந்த பேச்சுக்காக
ஒரு 20 வருஷம். சொந்த பேச்சுனா அவர் வெள்ளைக்காரனை எதிர்த்து பேசியிருப்பார் இல்லையா, அதுக்காக ஒரு 20 வருஷம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா வஉசிக்கு 40 வருஷம் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் வந்து அந்த சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை வந்து ஒடுக்கணும், திருநெல்வேலியில் ரொம்ப எழுச்சியாக இருக்கிற அந்த மக்கள் போராட்டத்தையும் ஒடுக்கணும். அப்போ அதுக்கு வந்து 2 முக்கிய தலைவர்களாக இருக்கிற இவங்க 2 பேரையும் நாம் வந்து உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான எண்ணம். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வஉசிக்கு 40 வருஷம் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ இது போக வந்து திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருந்த மக்கள்கிட்ட அவங்க பண்ண தப்புக்கு தண்டனையாக வரி வசூலும் பண்ணுறாங்க. அவங்க இந்த போராட்டம்லாம் நடத்துனாங்க இல்லையா, இந்த முனிசிபல் பில்டிங்கு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் தீ வச்சாங்கன்னு பார்த்தோம்ல, ஸோ அதுக்கு வந்து தண்டனை என்ன பண்ணுறாங்கன்னா வரி வசூல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நவம்பர் 1908. இந்த வஉசி சுப்பிரமணிய சிவா தண்டனை கொடுக்குறாங்க இல்லையா, இந்த ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் ஆன டேட்டு 4 நவம்பர் 1908. ஸோ வஉசிக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் ஆன டேட்டு 4 நவம்பர் 1908. அடுத்து நாம் பார்க்க போகிறது ஆஷ் படுகொலை. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. ஆஷ் படுகொலைனா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஷ்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துடைய ஆட்சியராக இருந்தவர் தான் இந்த ராபர்ட் W.D. ஆஷ் அப்படிங்கிறவர். திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருந்திருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுங்கோலர். அவரை பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவங்க துப்பாக்கியால் சுட்டு கொண்டு இருப்பாங்க. இதை தான் வந்து ஆஷ் படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து வாஞ்சிநாதனை பற்றி சில அடிப்படை தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாஞ்சிநாதன் பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1880. வாஞ்சிநாதன் பிறந்த ஆண்டு 1880. எங்கே பிறந்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் ஸ்டேட், திருவிதாங்கூர் மாகாணம். ஓகேவா, வாஞ்சிநாதன் பிறந்தது திருவிதாங்கூர் மாகாணம். அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் அவர் இந்த திருவிதாங்கூர் மாகாணத்தில் இருந்த புனலூருங்கிற இடத்துல ஃபாரஸ்ட் கார்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். வாஞ்சிநாதன் ஆரம்ப காலத்தில் திருவிதாங்கூர் மாகாணத்தில் இருந்த புனலூருங்கிற இடத்துல ஃபாரஸ்ட் கார்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதேமாதிரி வாஞ்சிநாதன் பார்த்தீங்கன்னா பாரத மாதா சங்கம்னு ஒரு புரட்சிகர அமைப்பு இருந்தது, அந்த அமைப்பில் வந்து உறுப்பினராக இருந்தவர். வாஞ்சிநாதன் பாரத மாதா சங்கம்ங்கிற அமைப்பில் உறுப்பினராக இருந்தார். இந்த பாரத மாதா சங்க அமைப்பை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. பாரத மாதா சங்கம்ங்கிற அந்த புரட்சிகர அமைப்பை உருவாக்குனது நீலகண்ட பிரம்மச்சாரி. ஸோ அதுக்கப்புறம் வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுட பயிற்சி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாவேசு, அதாவது வாவே சுப்பிரமணியம் அவர்கள். வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுட பயிற்சி கொடுத்தது வாவே சுப்பிரமணியம் அவர்கள். ஸோ எங்கே வச்சு இந்த பயிற்சி அவர் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வச்சு வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடுறதுக்கு பயிற்சி கொடுத்துருப்பாரு. ஸோ வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுட பயிற்சி கொடுத்தது வாவே சுப்பிரமணியம். எங்கே வச்சு கொடுத்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வச்சு கொடுத்துருப்பாரு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெஞ்சு கண்ட்ரோலில் இருந்திருக்கும். அதாவது இப்போ நம்ம ஃப்ரான்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நாட்டோட கண்ட்ரோலில் இருந்தது. ஸோ அதனால தான் அங்கே வச்சு பயிற்சி கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த துப்பாக்கி சுடுறதுக்கு பயிற்சிலாம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் துப்பாக்கி சுட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஜூன் 17, 1911 வாஞ்சிநாதன் என்ன பண்ணுறாருன்னா மணியாச்சி ரயில் நிலையத்தில் இந்த ராபர்ட் W.D. ஆஷுங்கிற அந்த கலெக்டரை சுட்டு கொண்டுடுறாரு. ஸோ அப்போ ஆஷ் படுகொலை நடந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 17, 1911. ஆஷ் படுகொலை நடந்த நாள் ஜூன் 17, 1911. எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணியாச்சி ரயில் நிலையம். ஆஷ் படுகொலை நடந்த இடம் மணியாச்சி ரயில் நிலையம். ஸோ அந்த ராபர்ட் W.D. ஆஷை சுட்டு கொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன். ஸோ வாஞ்சிநாதன் என்ன பண்ணுவார்னா அந்த ஆஷை சுட்டு கொன்னதுக்கப்புறம் அதே துப்பாக்கியை வச்சு தன்னைத்தானே சுட்டுப்பார், அதாவது சூசைட் பண்ணிப்பார் அதே இடத்துலையே. ஸோ இந்த மாதிரி ஆஷ் படுகொலை செய்யப்பட்டதுனால வெள்ளைக்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அடக்குமுறை நடவடிக்கைகளை அடுத்து கையில் எடுப்பாங்க. அதாவது வந்து இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் எதுவும் நடத்தக்கூடாது, தலைவர்கள் யாரும் பொதுமக்கள்கிட்ட போயிட்டு மீட்டிங்லாம் போட்டு பேசக்கூடாது, அதே மாதிரி போராட்டங்கள் நடத்தக்கூடாது. இந்த மாதிரி நிறைய அடக்குமுறை நடவடிக்கைகளை வெள்ளைக்காரன் கையில் எடுக்கிறான். ஏன்னா திரும்பவும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது, ஆஷ் படுகொலை மாதிரி திரும்ப ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான்னா நிறைய அடக்குமுறை நடவடிக்கைகளை கையில் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து விடுதலை போராட்டம் ஒரு மந்தமான ஒரு நிலைமைக்கு போயிடுது. ஸோ பெரிய அளவில் வந்து விடுதலை சம்பந்தமாக யாராலையும் வந்து குரல் கொடுக்க முடியல. காரணம் என்னென்னா ஆங்கிலேயருடைய அந்த அடக்குமுறை நடவடிக்கைகள். ஸோ அதுக்கப்புறம் இது எப்போ சரியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1916 தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
ஸோ அந்த தன்னாட்சி இயக்கம் மூலமாக தான் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்துக்கு திரும்ப ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும். ஸோ நல்லா பார்த்துங்க, ஆஷ் படுகொலை நடந்ததும் தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போராட்டம் வந்து ஒரு மந்த நிலைக்கு போயிடுது. பெரிய அளவில் விடுதலையை பற்றி அதுக்கப்புறம் யாரும் பேசலை, யாரும் போராட்டம்லாம் நடத்தலை. திரும்ப அது எப்போ சரியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1916 தன்னாட்சி இயக்கம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக தான் தமிழ்நாட்டில் நடந்த அந்த விடுதலை போராட்டத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி கிடச்சிது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அன்னி பெசன்ட், அதுக்கப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ண தன்னாட்சி இயக்கம். அன்னி பெசன்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க எப்படி இந்தியாவுக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் பிரம்மஞான சபைன்னு ஒரு அமைப்பு இருந்திருக்கும். அந்த அமைப்போட பிரதிநிதியாக தான் அவங்க வந்து இந்தியாவுக்கு வருவாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவிற்கு வந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1893. அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவுக்கு வந்த ஆண்டு 1893. ஸோ அடுத்து வந்து அன்னி பெசன்ட் அம்மையாரை பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவல், அவங்க வந்து பனாரஸில் மத்திய இந்து கல்லூரி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பனாரஸ்னால் இப்போ நம்ம காசின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே வந்து மத்திய இந்து கல்லூரி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து மதன் மோகன் மாளவியாங்கிறவர் 1916 பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக அப்கிரேட் பண்ணியிருப்பார். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அன்னி பெசன்ட் அம்மையார் ஸ்டார்ட் பண்ணது வந்து காலேஜ் தான், மத்திய இந்து கல்லூரி தான். அதை மதன் மோகன் மாளவியா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியாக அப்கிரேட் பண்ணுறாரு. ஓகேவா, பல்கலைக்கழகமாக அப்கிரேட் பண்ணுறாரு. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1916. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரம்மஞான சபையை உருவாக்குனவங்களில் ஒருத்தவங்களா இருந்தவங்க ஹச்.எஸ். ஆல்காட் அப்படிங்கிறவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 1907 இறந்துடுறாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து இந்த பிரம்மஞான சபையோட உலகளாவிய தலைவராக மாறிடுறாங்க. ஸோ ஹச்.எஸ். ஆல்காட் இறந்ததுக்கப்புறம் பிரம்மஞான சபையின் உலகளாவிய தலைவராக மாறினது அன்னி பெசன்ட் அம்மையார். அதே மாதிரியே இந்த பிரம்மஞான சபையோட தலைமையகம் ஆரம்ப காலகட்டத்தில் அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட தலைமையகம் வந்து சென்னைக்கு மாறிடும். ஓகேவா, பிரம்மஞான சபையோட ஆரம்பகால தலைமையகமாக இருந்தது நியூயார்க். பிற்காலத்தில் பிரம்மஞான சபையோட தலைமையகமாக மாறினது சென்னை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1914 முதல் உலகப் போர் ஸ்டார்ட் ஆகும். அந்த முதல் உலகப் போரில் இந்தியா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணோன்னா பிரிட்டிஷ் வந்து நமக்கு ஃபேவராக ஏதாவது பண்ணுவாங்க, நமக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்தியா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிரிட்டிஷ் வந்து ஏமாற்றிடுவாங்க. பிரிட்டிஷ் வந்து இந்தியர்களுக்கு எந்த நல்லதும் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம். பட் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு அப்போ சரியான ஆளும் கிடையாது. இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு வந்து உங்களை நம்பி நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், ஆனால் அப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு பிரிட்டிஷ் எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு அப்போ சரியான ஆள் யாரும் இல்லை. ஏன்னா அப்போ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். காங்கிரஸ் மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு ரெண்டாக பிரிஞ்சு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுனால பிரிட்டிஷை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு சரியான ஒரு ஆள் இல்லாமல் போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய அரசியலுக்குள்ளே வராங்க. அதாவது அவங்க வந்து அந்த விடுதலை போராட்டத்துக்குள்ளே வர்றது இந்த சுச்சுவேஷனில் தான் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் அன்னி பெசன்ட் அம்மையாரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1914 காமன்வீல் அப்படின்னு ஒரு வார பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1914 காமன்வீல் என்ற வார பத்திரிகையை தொடங்கியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். அன்னி பெசன்ட் அம்மையார் காமன்வீல் என்ற வார பத்திரிகையை தொடங்கிய ஆண்டு 1914. ஸோ இதை வந்து நான் எப்படி ஞாபகம் வச்சுருந்தேன், இதுக்கு என்ன ஷார்ட்கட் போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன்வீல் காமனா வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட் போட்டிருந்தேன். அதாவது காமன்வீல்னா காமன்வீல் பத்திரிக்கை, அது காமனா அதாவது பொதுவாக வாரத்துக்கு, அதாவது வார பத்திரிகை அப்படிங்கிறதுக்கு அந்த வாரத்துக்குங்கிறத வச்சுட்டேன். ஒரு நாள் தான் வரும்னா அந்த 14 1914 இருக்கு இல்லையா, அதில் அந்த 1-4 லாஸ்ட்டாக இருக்கிற 1-4 அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு நாள்னு போட்டுக்கிட்டேன். ஸோ அப்போ காமன்வீல் காமனா வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஷார்ட்கட் போட்டிருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை 14 1915 அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன பண்ணுவாங்கன்னா நியூ இண்டியான்னு ஒரு தினசரி பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1914 காமன்வீலுங்கிற வார பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜூலை 14 1915 நியூ இந்தியா அப்படின்ட்டு ஒரு தினசரி பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1915 பார்த்தீங்கன்னா ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருப்பாங்க. அது தமிழில் வந்து விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது என்ற புத்தகத்தை எழுதியவர்
அன்னி பெசன்ட். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1915. விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது என்ற புத்தகத்தை எழுதியவர் அன்னி பெசன்ட். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1915. அதே மாதிரி இவங்க முக்கியமான ஒரு கோட் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதாவது ஒரு வாசகம் ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம். இதை சொன்னது அன்னி பெசன்ட் அம்மையார். இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம். இதை சொன்னது அன்னி பெசன்ட் அம்மையார். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு இல்லையா, அதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து இங்கிலாந்து வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் இருக்கும் ஆரம்பத்தில். ஸோ அந்த வாய்ப்பை வந்து இந்தியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என்று கூறியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் இங்கிலாந்து போவாங்க. இங்கிலாந்தில் போயிட்டு அங்கே வந்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட, அப்புறம் அங்கே இருக்கிற எம்பிக்கள் கிட்டலாம் வந்து இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் கேட்பாங்க. இங்கிலாந்து பாராளுமன்றத்திலேயே இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. பட் அது முடியாமல் போயிடும். ஸோ அதெல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை, பட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து தன்னாட்சினா என்ன? ஏன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் ஸ்டார்ட் பண்ண இயக்கத்தோட பேர் வந்து தன்னாட்சி இயக்கம். அப்போ அதில் அந்த தன்னாட்சினா என்ன, எதுக்காக இந்த இயக்கம் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. தன்னாட்சி என்பது நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாகவும் அவர்கள் சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் விளங்க நடைபெறும் ஆட்சியாகும். அதாவது இப்போ நடக்குது இல்லையா, இப்போ நம்ம கவர்மெண்ட்லாம் ரன் ஆகுது இல்லையா, ஸோ அதை தான் வந்து அவங்க அப்பயே கேட்டிருந்தாங்க. இப்போ நம்மளை வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தது வெள்ளைக்காரன். ஸோ அப்படி இல்லாமல் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாக ஒரு ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விருப்பம். அதுதான் தன்னாட்சி அப்படிங்கிறது. இந்தியர்களை ஆண்டுக்கணும். ஸோ அதுதான் அவங்க சொல்ல வந்தது. ஸோ அதுக்கப்புறம் 1915 செப்டம்பர் 28 தான் வந்து ஃபஸ்ட்டு அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அந்த மாதிரி தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஸோ 1915 செப்டம்பர் 28 அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து தன்னாட்சி இயக்கத்தை துவங்க போகிறதா அறிவிக்கிறாங்க. 1915 செப்டம்பர் 28 அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை துவங்க போகிறதா அறிவிக்கிறாங்க. ஆனால் அந்த காங்கிரஸில் இருந்த மிதவாதிகள் வந்து அதை வந்து அவங்க என்ன சொல்கிறது ஏற்றுக்கலை. அது அவங்களுக்கு வந்து சரியாக படலை. ஏன்னா ஆல்ரெடி வந்து காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சி வந்து மக்களை வந்து விடுதலை போராட்டத்துக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ புதுசாக இன்னொரு இயக்கம் வந்துச்சுன்னா மக்கள் வந்து டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பயப்படுறாங்க. அதே மாதிரி அன்னி பெசன்ட் அம்மையாருடைய எண்ணம் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தன்னாட்சி இயக்கம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா அதுக்கு காங்கிரஸோட ஆதரவும் நமக்கு தேவை அப்படிங்கிறது அன்னி பெசன்ட்டோட எண்ணமாக இருந்தது. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஆல்ரெடி மக்கள்கிட்ட போயிட்டு ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கும். ஸோ அப்போ காங்கிரஸ் மூலமாக தன்னாட்சி இயக்கத்தை கொண்டு போனால் அது ஈஸியாக மக்களை ரீச் ஆகும். ஸோ மக்கள் அதிக அளவில் வந்து அதில் பங்கெடுத்துப்பாங்க. ஸோ அப்போ காங்கிரஸுடைய சப்போர்ட் நமக்கு தேவை அப்படிங்கிறது அன்னி பெசன்ட் அம்மையாருடைய எண்ணமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் டிசம்பர் 1915 பம்பாயில் வந்து ஒரு இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடு நடக்கும். டிசம்பர் 1915 பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடு நடக்கும். இந்த மாநாட்டில் அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்த வருஷம் அதாவது 1916 செப்டம்பர் மாதத்துக்குள்ள காங்கிரஸ் வந்து தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்கணும். அதாவது காங்கிரஸ் தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா நானே வந்து தனியாக செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறாங்க. ஸோ டிசம்பர் 1915 பாம்பேவில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் அதாவது 1916 15 மீட்டிங் நடக்குது. ஸோ 16 செப்டம்பருக்குள்ள காங்கிரஸ் வந்து தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்கணும். அப்படி ஒரு வேளை எடுக்கலைன்னா நான் வந்து தனியாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1916 செப்டம்பரும் வந்துடும். ஆனால் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அந்த தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து தன்னாட்சி இயக்கத்தை 1916 செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 தன்னாட்சி இயக்கங்கள் இருந்திருக்கும். ஒன்று வந்து திலகர் தலைமையில் இருந்திருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையில் இருந்திருக்கும். இந்த திலகர் தலைமையில் இருந்த அந்த தன்னாட்சி இயக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஒரு 6 பகுதியில் செயல்படும். அதில் மகாராஷ்டிராவும் ஒன்று. ஸோ திலகர் தலைமையில் இருந்த தன்னாட்சி இயக்கம் இந்தியா ஃபுல்லாக ஒரு 6 இடத்துல செயல்படுது. அதில் மகாராஷ்டிராவும் ஒன்று. ஸோ அந்த 6 இடம் போக மற்ற எல்லா இடத்துலையும் அன்னி பெசன்ட் அம்மையாருடைய தன்னாட்சி இயக்கம் தான் செயல்பட்டுது. ஸோ இந்த தன்னாட்சி இயக்கத்துடைய குறிக்கோள்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் தன்னாட்சியை ஏற்படுத்துது. அதாவது பிரிட்டிஷ் தான் வந்து
எப்படி சொல்கிறது, பிரிட்டிஷ் தான் தலைவர் மாதிரின்னு வச்சுங்களேன். ஆனால் ஆட்சி நடத்துறது ஃபுல்லாக இந்தியர்கள் நடத்திப்பாங்க. அவங்க சும்மா ஒரு பேரளவுக்கு ஒரு தலைவர் மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய கண்ட்ரோலில் நம்ம பேரளவுக்கு இருப்போம். பட் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் நாமளே நிறைவேற்றிக்கிற மாதிரி ஒரு தன்னாட்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த தன்னாட்சி இயக்கத்தோட குறிக்கோள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வை மக்களிடையே ஏற்படுத்துது. ஸோ இந்தியாவுடைய பெருமையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த தன்னாட்சி இயக்கத்துடைய குறிக்கோள்களாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அன்னிபெசன்ட் அம்மையார் சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு வாசகம், ஒரு கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிரைஸ் ஆஃப் இந்தியாஸ் லாயல்டிஸ் இந்தியாஸ் ஃப்ரீடம். அதாவது இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை அப்படின்னு சொன்னது அன்னிபெசன்ட் அம்மையார். இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை அப்படின்னு சொன்னது அன்னிபெசன்ட் அம்மையார். ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முதல் உலகப் போரில் இந்தியா வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்தியா வந்து பிரிட்டிஷ்க்கு விசுவாசமாக இருந்திருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து பிரிட்டிஷ் கைமாறுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கணும், அதாவது தன்னாட்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு அன்னிபெசன்ட் அம்மையார் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஆக்டிவாக இருக்கும். காங்கிரஸில் மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு பிரிஞ்சிருந்ததுனால காங்கிரஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது, ரொம்ப இன்ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அதனால் காங்கிரஸில் இருந்த நிறைய பேரை என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த தன்னாட்சி இயக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி வந்த முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, பி சக்கரவர்த்தி, ஜிதேந்திரலால் பானர்ஜி, சத்யமூர்த்தி, கலிகுஷ்மான், இவங்களெல்லாம் சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் காங்கிரஸில் தான் இருந்திருப்பாங்க. பட் காங்கிரஸ் வந்து ஒரு இன்ஆக்டிவாக இருக்கிறதுனால அப்போதைக்கு ஆக்டிவாக இருந்த தன்னாட்சி இயக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜூன் 1917 அன்னிபெசன்ட் அம்மையார், பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டேல் இவங்க 3 பேரையும் வந்து ஊட்டியில் வெள்ளைக்காரன் வந்து கைது பண்ணிடுவான். கைது பண்ணி சிறையில் அடைச்சிருவான். ஸோ ஜூன் 1917 அன்னிபெசன்ட் அம்மையார், பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டேல் இவங்க 3 பேரையும் கைது பண்ணி வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான்னா ஊட்டியில் சிறையில் அடைச்சிடுறான். ஸோ அன்னிபெசன்ட் அம்மையார் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் அவருடைய நைட்வுட் பட்டத்தை வந்து துறந்திருப்பார். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அன்னிபெசன்ட் அம்மையார் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து சுப்பிரமணியம் என்பவர் தனக்கு வழங்கப்பட்ட நைட்வுட் பட்டத்தை வேணான்னு சொல்லி திருப்பி கொடுத்துருப்பார். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கிட்ட திருப்பி கொடுத்துருப்பார். ஸோ அன்னிபெசன்ட் அம்மையார் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து தனக்கு வழங்கப்பட்ட நைட்வுட் பட்டத்தை திருப்பி கொடுத்தவர் சுப்பிரமணியம். ஸோ அதே மாதிரி அன்னிபெசன்ட் அம்மையார் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இந்த மதன்மோகன் மாளவியா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்கெல்லாம் வந்து தன்னாட்சி இயக்கத்தில் ஜாயின் பண்ணுவாங்க. பிகினிங்கில் அவங்க அதில் வந்து கலந்துக்காம தான் இருப்பாங்க. பட் இவங்க கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இந்த மதன்மோகன் மாளவியா, அதுக்கப்புறம் சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திலகர் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவார். 28 ஜூலை 1917 ஒரு காங்கிரஸ் மாநாடு ஒன்று நடக்கும், காங்கிரஸ் மீட்டிங் ஒன்று நடக்கும். ஸோ அதில் வந்து திலகர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னிபெசன்ட் அம்மையார் அவரோட கைது செய்யப்பட்ட எல்லாரையும் விடுதலை செய்யணும். விடுதலை செய்யலைன்னா காங்கிரஸ் என்ன பண்ணணும்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி திலகர் வந்து கேட்டிருப்பாரு. எப்போனா 28 ஜூலை 1917. அன்னிபெசன்ட் அம்மையார் கைது செய்யப்பட்டது ஜூன் 1917. ஸோ அடுத்த மாதமே ஒரு காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங் ஒன்று நடக்குது. அதில் திலகர் என்ன சொல்கிறாருன்னா, அன்னிபெசன்ட் அம்மையாரை விடுதலை செய்யணும், அப்படி விடுதலை செய்யலைன்னா காங்கிரஸ் சார்பாக வந்து சட்ட மறுப்பு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திலகர் சொல்கிறாரு. அதே மாதிரி காந்தியடிகள் என்ன பண்ணுவார்னா, ஜம்னாதாஸ், துவாரகாதாஸ், அப்புறம் சங்கர்லால் பங்கர் இவங்களெல்லாம் அனுப்பி ஒரு 1000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி அன்னிபெசன்ட் அம்மையாரை எந்த இடத்துல கைது பண்ணியிருப்பாங்களோ அந்த இடத்த நோக்கி ஒரு பேரணி நடத்த சொல்லுவார். ஸோ காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு, ஜம்னாதாஸ், துவாரகாதாஸ், சங்கர்லால் பங்கர்னு ஒரு 3 பேரை கூப்பிட்டு நீங்கள் போயிட்டு மக்கள்கிட்ட ஒரு 1000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அன்னிபெசன்ட் அம்மையாரை எங்கே அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த இடத்த நோக்கி ஒரு பேரணிக்கு ஏற்பாடு பண்ணி போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து எதிர்ப்பு வர்றதுனால வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான்னா அன்னிபெசன்ட் அம்மையாரை விடுதலை பண்ணிடுறான். ஸோ அன்னிபெசன்ட் அம்மையார் கைது செய்யப்பட்டதுனால தன்னுடைய நைட்வுட் பட்டத்தை துறந்தவர் சுப்பிரமணியம். ஸோ அதுக்கப்புறம் திலகர் என்ன சொல்கிறாரு, 28 ஜூலை 1917 ஒரு காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங் நடக்குது. அதில் திலகர் என்ன சொல்கிறாருன்னா, அன்னிபெசன்ட் அம்மையாரை விடுதலை செய்யணும், அப்படி இல்லைனா காங்கிரஸ் வந்து சட்ட மறுப்பு இயக்கத்தை கையில் எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்து அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக காந்தியடிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்னாதாஸ், துவாரகாதாஸ், சங்கர்லால் பங்கர் அப்படின்னு 3 பேரை கூப்பிட்டு
ஒரு பேரணி ஒன்று நடத்த சொல்கிறாரு. ஒரு 1000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி அந்த மக்களோட சேர்ந்து அன்னிபெசன்ட் அம்மையாரை எந்த இடத்துல கைது பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு வந்து ஒரு பேரணியாக கூப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லா பக்கத்துல இருந்தும் எதிர்ப்பு வரதுனால அன்னிபெசன்ட் அம்மையாரை விடுதலை செஞ்சிடுறாங்க. ஸோ அதே மாதிரியே 20 ஆகஸ்ட் 1917 மாண்டெகு அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இந்தியாவுக்கான வெளியுறவுத்துறை செயலாளரா அமைச்சரான்னு கரெக்டாக தெரியல. பட் அந்த அளவுக்கு கூட நம்ம போக வேணாம். மாண்டெகுன்னு ஞாபகம் வச்சுங்க. 20 ஆகஸ்ட் 1917 இந்த மாண்டெகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னாட்சி நிறுவனங்கள் அதுக்கப்புறம் பொறுப்பான அரசை இந்தியாவில் ஏற்படுத்துறது தான் பிரிட்டிஷோட குறிக்கோள் அப்படின்ட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. அதாவது சிம்பிளாக என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்தியாவுக்கு நாங்கள் தன்னாட்சி அந்தஸ்து வழங்குறோம் அப்படிங்கிற மாதிரி மாண்டேகு வந்து சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டதுக்கப்புறம் அன்னிபெசன்ட் அம்மையார் கொஞ்சம் குஷியாயிடுறாங்க. ஸோ நம்ம கேட்டது கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து வெள்ளைக்காரனை எதிர்க்கிறதையே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ 20 ஆகஸ்ட் 1917. ஸோ இதை வந்து ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. 20 ஆகஸ்ட் 1917 மாண்டேகு வந்து ஒரு அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஆகஸ்ட் அறிக்கை. அதில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியாவில் தன்னாட்சி இயக்கங்கள் படிப்படியாக ஏற்படுத்தப்படும். தன்னாட்சி நிறுவனங்கள் படிப்படியாக ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. ஸோ இதை கேட்டதும் அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுதுன்னு வச்சுங்களேன். நம்ம கேட்டதை வெள்ளைக்காரன் செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை வந்துடுது. ஸோ அதனால் அதோட வந்து அவங்க வெள்ளைக்காரனை எதிர்க்கிறதையே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க கேட்டது தன்னாட்சி. ஸோ அதை கொடுக்குறோன்னு சொன்னதும் அவங்க வெள்ளைக்காரனை எதிர்க்கிறத அதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அன்னிபெசன்ட் அம்மையார் விடுதலை செய்யப்பட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 1917. கைது செய்யப்பட்டது ஜூன் 1917, விடுதலை செய்யப்பட்டது செப்டம்பர் 1917. ஸோ அவங்கள கௌரவிக்கும் விதமாக என்ன பண்ணாங்கன்னா 1917 கல்கத்தாவில் ஒரு காங்கிரஸ் மாநாடு ஒன்று நடக்கும். அதுக்கு வந்து அன்னிபெசன்ட் அம்மையாரை தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கி மக்களுக்காக போராடினதுனால அவங்கள கௌரவப்படுத்துறதுக்காக காங்கிரஸ் என்ன பண்ணுது, 1917 கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு அன்னிபெசன்ட் அம்மையாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான் இது. அன்னிபெசன்ட் அம்மையார் எந்த இடத்துல எப்போ நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தார் அப்படின்னு ஆல்ரெடி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. எந்த வருஷம்னா 1917. ஸோ அதுக்கப்புறம் இந்த தன்னாட்சி இயக்கத்துடைய முக்கியத்துவம் என்ன, இதனால் என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காந்தியடிகள் வந்து அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள் நடத்தினாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து மக்களை ஒன்று திரட்டுறதுக்கு வந்து ஒரு பேஸ் அமைச்சு கொடுத்தது இந்த தன்னாட்சி இயக்கம் தான். ஏன்னா தன்னாட்சி இயக்கத்தில் நிறைய மக்கள் வந்து கலந்து போராடி இருப்பாங்க. ஸோ அவங்களாம் அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் ஸ்டார்ட் பண்ண அந்த போராட்டத்துக்கும் போகிறாங்க. ஸோ அப்போ மக்களை ஒன்று திரட்டி ஒரு பேஸை வந்து இது ஏற்படுத்தி கொடுத்தது. அதே மாதிரியே காந்தியை ஃபாலோ பண்ண நிறைய பேர் வந்து இந்த தன்னாட்சி இயக்கத்தில் இருந்தவங்க தான். காந்தியோடைய விசுவாசியாக பிற்காலத்தில் இருந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த தன்னாட்சி இயக்கத்தில் இருந்தவங்க தான். ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த தன்னாட்சி இயக்கம் மூலமாக அமைக்கப்பட்ட கட்டமைப்புகளை தான் வந்து காந்தியடிகள் வந்து இந்த போராட்டத்துக்கு பயன்படுத்திக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காங்கிரஸ், முஸ்லீம் லீக், பிரம்மஞான சபை, அதுக்கப்புறம் தொழிலாளர் அமைப்பினர் இவங்க எல்லாருமே வந்து இந்த தன்னாட்சி இயக்கத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாதி மத அந்த பிரிவினையெல்லாம் தாண்டி பலதரப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட முதல் இந்திய அரசியல் இயக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அது தன்னாட்சி இயக்கம் தான். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தனியாக இருக்கும், முஸ்லீம் லீக் தனியாக இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சதே கிடையாது. இந்த தன்னாட்சி இயக்கத்தில் தான் வந்து முதல் முறையாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் இந்த தன்னாட்சி இயக்கத்துடைய வீழ்ச்சி. தன்னாட்சி இயக்கம் ஏன் வீழ்ச்சி அடையுது அப்படின்னு பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாண்டேகு கொடுத்த அந்த வாக்குறுதியை அன்னிபெசன்ட் அம்மையார் ஏற்றுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். அதனால் அவங்க வந்து அதோட வந்து அவங்களுடைய போராட்டத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. இது ஒரு காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு புக்கை வந்து வேலண்டைன் சிரோல் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பார். ஸோ அவருக்கு எதிராக வந்து திலகர் வந்து ஒரு அவதூறு வழக்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அந்த வழக்கை நடத்துறதுக்காக என்ன பண்ணிடுவார்னா 1918 பாலங்கார திலகர் வந்து இங்கிலாந்து போயிடுவார். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு தலைவர்களும் வந்து ஆஃப் ஆனதுனால தன்னாட்சி இயக்கமும் கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் இந்த தன்னாட்சி இயக்கத்துடைய பெயர் வந்து இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்னு மாற்றப்படுது. தன்னாட்சி இயக்கத்தின் பெயர்
இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்னு மாற்றப்படுது. அதுக்கப்புறம் 1929 வி.கே. கிருஷ்ணமேனன் அதை இன்னும் சுருக்கி இந்தியா லீக் அப்படின்னு மாற்றிடுவார். 1929 வி.கே. கிருஷ்ணமேனன் இந்தியா லீக் அப்படின்னு மாற்றிடுறாரு. எதை தன்னாட்சி இயக்கத்துடைய பேரை இந்தியா லீக் அப்படின்னு மாற்றிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்த உப்பு சத்தியாகிரகம். ஸோ தமிழ்நாட்டில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருப்பார். ஸோ தமிழ்நாட்டில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்கினது ராஜாஜி. ஸோ அந்த உப்பு சத்தியாகிரகம் ஸ்டார்ட் ஆகிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஸோ இந்த உப்பு சத்தியாகிரகம் எதுலேருந்து எது வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 150 மைல் தூரம் வரைக்கும் சத்தியாகிரகிகள் வந்து நடைபயணமாக போனாங்க. ஸோ தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் நடந்தது திருச்சி டு வேதாரண்யம் 150 மைல் தூரம் நடந்து போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 ஏப்ரல் 1930 ஸ்டார்ட் பண்ணாங்க. 28 ஏப்ரல் 1930 முடித்தாங்க. ஸோ தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் நடந்த காலகட்டம் 13 ஏப்ரல் 1930, 28 ஏப்ரல் 1930. 13 ஏப்ரல் 1930 ஸ்டார்ட் பண்ணி 28 ஏப்ரல் 1930 முடிக்கிறாங்க. ஸோ இந்த தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் நடந்தப்ப தஞ்சாவூர் மாவட்டத்துடைய கலெக்டராக இருந்தவர் ஜே.ஏ. தாரன் அப்படிங்கிறவர். ஸோ அது கூட இந்த குரூப் 2A மெயின்ஸில் வந்து மாற்றி கேட்டிருந்தாங்க. இந்த பேரே கொடுக்காம வேறு ஏதோ ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க. அது கூட கான்ட்ரவர்சி ஆணுச்சு. பட் அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உப்பு சத்தியாகிரகம் நடந்தப்ப தஞ்சாவூர் கலெக்டராக இருந்தவர் ஜே.ஏ. தாரன். இவரோட பேரை ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இவர் என்ன ஒரு ஆர்டர் போட்டிருப்பாருன்னா, இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபடுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து பொதுமக்கள் வந்து அடைக்கலம் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஜே.ஏ. தாரன் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருப்பாரு. பட் பொதுமக்கள் அதெல்லாம் எதுவும் கண்டுக்கவே மாட்டாங்க. நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த என்ன சொல்கிறது, அந்த நடைபயணம் வந்தாங்க இல்லையா, அந்த சத்தியாகிரகிகளுக்கு நிறைய உதவி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த நடைபயணம் எந்தெந்த ஊர் வழியாக போணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம், செம்மங்குடி, திருத்துறைப்பூண்டி. திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணி கும்பகோணம், செம்மங்குடி, திருத்துறைப்பூண்டி இந்த ரூட் வழியாக வேதாரண்யத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எம். சிங்காரவேலர். ஸோ இவருடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா 18/2/1860. சிங்காரவேலர் பிறந்தது 18/2/1860, இறந்தது 11/2/1946. இவர் பிறந்த இடம்னு பார்த்தோன்னா மெட்ராஸ். இளமை காலத்திலே புத்த மதத்தை தழுவினவர். ஆரம்பத்தில் காங்கிரஸில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து புரட்சிகர தேசியவாத பாதையை தேர்ந்தெடுக்கிறாரு. அதே மாதிரி திருவிக்காவோட சேர்ந்து தென்னிந்தியாவில் நிறைய தொழிற்சங்கங்களை ஏற்படுத்தினார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1923 தான் ஃபஸ்ட்டு மே தினம், அதாவது உழைப்பாளர் தினம் கொண்டாடினாங்க. 1923 மே 1 தான் ஃபஸ்ட்டு உழைப்பாளர் தினம் இல்லை தொழிலாளர் தினம் அதை கொண்டாடினாங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணது வந்து சிங்காரவேலர் தான். ஸோ முதல் முறையாக மே தினம் கொண்டாடப்பட்டது 1923 மே 1. ஏற்பாடு பண்ணது சிங்காரவேலர். அதுக்கப்புறம் 1928 திருச்சியில் பொன்மலைங்கிற இடத்துல வந்து தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தத்தை ஏற்பாடு செஞ்சிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா எம். சிங்காரவேலர். 1928 திருச்சியில் பொன்மலைங்கிற இடத்துல தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தத்தை ஏற்பாடு செஞ்சதில் முக்கிய பங்கு வகித்தவர் சிங்காரவேலர். ஸோ அதுக்கப்புறம் இதுதான் கடைசி டாபிக். இந்த 12th புக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்கிற கடைசி டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். பொருளாதார பெருமந்தத்தின் போது தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சி. ஆக்சுவலாக 1929 1939 வரைக்கும் உலகம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். பொருளாதார பெருமந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொழில்துறை வளர்ச்சி நல்லாவே இருக்கும். ஸோ அது சம்மந்தமான சில தகவல் கொடுத்துருப்பாங்க. சும்மா பார்த்துக்கோங்க. இதை வந்து அந்தளவுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் தமிழ்நாடு குறித்த தகவல் அப்படிங்கிறதுனால இதை நான் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், 1896 கோயம்புத்தூரில் ஸ்டான்ஸ் மில் அப்படின்ட்டு ஒரு மில்லு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது கோவை ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில்லை தான் வந்து ஸ்டான்ஸ் மில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டான்ஸ் மில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தூக்க கலக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வாய் தடுமாறுது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணி. ஸோ அதனால் கொஞ்சம் இதாகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1896 கோயம்புத்தூரில் ஸ்டான்ஸ் மில் அப்படின்ட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து தொழிற்சாலைகள் எதுவுமே தமிழ்நாட்டுல தொடங்கப்படாது. ஆனா, இந்த பொருளாதார பெருமந்தம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல நெறைய வந்து இந்த ஜவுளித்துறை சம்மந்தமான தொழிற்சாலைகள் நெறைய வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 1929 டூ 1937 வரைக்கும் இந்த காலகட்டத்தில இந்த ஒரு 8 வருஷத்தில கோயம்புத்தூர்ல 29 ஆலைகள் மற்றும் விதை நீக்கும் தொழிற்சாலைகள் உருவாகும். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு 1896ல தான் கோயம்புத்தூர்ல ஒரு மில் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 30 வருஷம் வந்து எந்த நடவடிக்கையுமே இல்ல. ஆல்மோஸ்ட் 30 வருஷம் வேற எந்த தொழிற்சாலையுமே வரல. ஆனா, அடுத்து ஒரு 8 வருஷத்துல 1929 டூ 37க்குள்ள பார்த்தீங்கன்னா, 29 ஆலைகள் வந்து கோயம்புத்தூர்ல தொடங்கப்படுது. அதே மாரி 1932ல கோயம்புத்தூர்ல மதுக்கரைங்கிற இடத்துல சிமெண்ட் தொழிற்சாலைய ஸ்டார்ட் பண்றாங்க. 1932ல கோயம்புத்தூர்ல மதுக்கரைங்கிற இடத்துல சிமெண்ட் தொழிற்சாலை ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ, அதுக்கப்புறம் 1931 டூ 36 வரைக்கும் சர்க்கரை ஆலைகளுடைய எண்ணிக்கை 2லிருந்து 11ஆ மாறுது. அதாவது 1931ல 2ன்னு இருந்த சர்க்கரை ஆலை 1936க்குள்ள 11ஆ மாறிடுது. 1931ல 2ன்னு இருந்த சர்க்கரை ஆலைகளுடைய எண்ணிக்கை 1936ல 11ஆ மாறுது. ஸோ, அவ்வளோதான். நம்ம 12த் வரலாறு புத்தகத்த பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு தொடர்பா இருக்கிற தகவல்கள்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ, இத வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி திரும்ப ஒரு வாட்டி வந்து இந்த வீடியோவ பாருங்க. நீங்க தனியா வந்து ரிவிஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஏதாவது வீட்டு வேலைலாம் பார்க்கும்போது, இத போட்டுவிட்டு நீங்க பாட்டுக்கு வீட்டு வேலைய பார்க்கலாம். அதே மாதிரி வேலை செய்றவங்களா இருந்தா, நீங்க பஸ்ஸில, ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது இத போட்டுவிட்டு நீங்க பாட்டுக்கு கேட்டு போகலாம். ஆனா முக்கியமான விஷயம் நீங்க செல்ஃப் டிரைவ் பண்ணும்போது, நீங்க வந்து பைக்குக்கு ஓட்டும்போது, இத வந்து கேட்க வேணாம். மத்தபடி நீங்க பஸ்ஸில இல்ல ட்ரெயின்லலாம் போகும்போது வேணா, இத போட்டு கேளுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.